Welcome you all to the session 5 of dividend decisions. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் டிவிடெண்டில் கார்டன்ஸ் மாடல் இதுதான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் செஷன் 4ல் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் டிவிடெண்ட்னா என்ன, தியரிஸ் ஆஃப் டிவிடெண்டில் irrelevance தியரி அண்ட் ரிலவன்ஸ் தியரியோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரிலவன்ஸ் தியரியில் ஃபர்ஸ்ட் டைப்பான வால்டர்ஸ் மாடலில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லாஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வால்டர்ஸ் மாடலில் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் வால்டர் மாடல், அசம்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து லாஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் செஷன் பார்க்காதவங்களுக்கு ப்ரீவியஸ் செஷனோட வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் செஷனை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட் செஷனோட கண்டினியூஷன் இருந்தால் தான் வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிலவன்ஸ் தியரியில் செகண்ட் தியரியான கார்டன் மாடல் அதுதான் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கார்டன் மாடல். இந்த கார்டன்ஸ் மாடலை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா மைரான் கார்டன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கார்டன்ஸ் மாடலை வந்து டெவலப் பண்ணுறாரு. இதை எதை பேஸ் பண்ணி இந்த கார்டன்ஸ் மாடலை டெவலப் பண்ணுறாரு அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி வால்டர்ஸ் மாடல். வால்டர்ஸ் மாடலை வந்து பேஸ் லைனாக வச்சுக்கிட்டு தான் இந்த கார்டன்ஸ் மாடலை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஓகேவா, லாஸ்ட் செஷனில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்திருப்பேன். ரிலவன்ஸ் தியரினா என்ன அப்படின்னா ரிலவன்ஸ் தியரி வில் ஷோ தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிவிடெண்ட் டெசிஷன் அண்ட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். அதாவது டிவிடெண்ட் டெசிஷன் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை வைக்கிறது தான் வந்து ரிலவன்ஸ் தியரி. ஓகே, ரிலவன்ஸ் தியரியில் செகண்ட் தியரி தான் வந்து உங்களுக்கு கார்டன்ஸ் மாடல். இதுலேயும் கார்டன்ஸ் மாடலில் இவரும் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா டிவிடெண்ட் ஆர் ரிலவெண்ட் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன் ஆஃப் தி ஃபர்ம் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் வேல்யூ. அதாவது டிவிடெண்ட் டெசிஷன் ஆஃப் த ஃபர்ம் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரே விஷயத்தை, அதாவது வால்டர் சொன்ன அதே விஷயத்தை தான் இவரும் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தானே சொல்கிறாங்க, அதுக்கு ஏன் அவர் வால்டர்ஸ் மாடல்னு தனியாக ஒன்று இருக்குது, இவர் என்ன கார்டன்ஸ் மாடல்னு டெவலப் பண்ண போகிறாரு அப்படின்ற கொஷின் உங்களுக்கு அரைஸ் ஆகும். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்டர்ஸ் மாடலில் எதை கன்சிடரேஷனில் வால்டர் எடுத்திருப்பாரு அப்படின்னா he has took both dividend as well as capital appreciation. capital appreciationனா வந்து retained earnings. உங்களுக்கு லாஸ்ட் செஷனில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவிடெண்ட்டையும் வால்டர் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாரு, ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்ற கான்செப்டையும் வந்து வால்டர் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. பட் கார்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிற பேஸ் லைன், வால்டர் சொல்கிற பேஸ் லைன் எடுத்துக்கிட்டாரு. டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் கண்டிப்பாக வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத ஒத்துக்கிட்டு, பட் வால்டர் சொன்ன அதே அசம்ஷன்ஸை இவர் ஃபாலோ பண்ணல. இவர் வேறு அசம்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்னென்ன அசம்ஷன்ஸ், என்னென்ன வால்டர் மாடலுக்கும் கார்டன் மாடலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் மாடல் டாக்ஸ் ஒன்லி அபவுட் தி டிவிடெண்ட் அண்ட் நத்திங் அபவுட் தி கேபிட்டல் அப்ரிசியேஷன். உங்களுக்கு வந்து வால்டர்ஸ் மாடல் வந்து டிவிடெண்ட்டை பற்றியும் பேசியிருக்கோம், அட் த சேம் டைம் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் கான்செப்டையும் வந்து வால்டர் வந்து பேசியிருப்பார். பட் கார்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he only talks about the dividend and nothing about capital appreciation. ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அவரோட எய்ம் இருக்குது, டிவிடெண்ட் கொடுக்கணும் அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரே தவிர வந்த ப்ராஃபிட்டை வந்து ரீடைன்டு ஏர்னிங்ஸாக மெயின்டைன் பண்ணி ஆர்கனைசேஷனோட க்ரோத் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அதுக்குண்டான எப்படி கேபிட்டலை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் அதை பற்றிலாம் வந்து கார்டன் வந்து அவரோட அசம்ஷனில் இந்த மாடலில் பேசலை. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டிவிடெண்ட் தேன் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். வால்டர்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வால்டர் என்ன சொல்லியிருப்பார்னா தெர் ஆர் 2 types ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸே வந்து அவர் 2 விதமாக வந்து நம்மக்கிட்ட காமிச்சிருப்பார். எப்படி காமிச்சிருப்பாருன்னா ஒரு டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க, அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் அந்த இயரே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு பார்ட், ஒரு சைட். இன்னொரு டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டை திரும்ப நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன், அதாவது உங்ககிட்ட ரீடைன்டு ஏர்னிங்ஸாகவே ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், ஆர்கனைசேஷனை வந்து இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் க்ரோத் ஃபர்மாக ஆகணும், அதிலிருந்து வர இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக கிடைச்சா
நமக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு எய்ம் பண்ணுற சர்டைன் செட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வால்டர் சொல்லியிருப்பார். பட் கார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டிவிடெண்ட் ரேதர் தேன் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். கார்டன்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ரீடைன்டு ஏர்னிங்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை தான் வந்து கார்டன் வைக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் வாண்ட் க்ரோத் ஆஃப் டிவிடெண்ட் எவ்ரி இயர். கார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, the dividend should grow every year, dividend should increase every year. வருஷம் டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் விருப்பப்படுவாங்க அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை வந்து கார்டன்ஸ் மாடலில் வைக்கிறாரு. பட் வால்டர்ஸ் மாடலில் வால்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் இன் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. பட் இயர் பை இயர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வால்டர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். பட் கார்டன்ஸ் மாடலில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் இன் நீட் அண்ட் தே எக்ஸ்பெக்ட் தட் டிவிடெண்ட் ஷுட் க்ரோ எவ்ரி இயர். இயர் பை இயர் வந்து டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன், அப்படி தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கார்டன் மாடலில் ஆர்கியூமெண்ட்டில் வைக்கிறாரு. ஓகே, இதுதான் வந்து வால்டர் மாடலுக்கும் கார்டன் மாடலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதாவது வால்டரும் கார்டனும் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க, ஒரே ஆர்கியூமெண்ட்டை தான் வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, கண்டிப்பாக டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற சேம் பேஸ் லைனை தான் வந்து ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் வேறு அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே, வால்டர் வந்து சர்டைன் செட் ஆஃப் அசம்ஷன் வச்சுருக்காரு, கார்டன் வந்து சர்டைன் செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அசம்ஷன்ஸ் வச்சுருக்காரு. இங்கே அந்த அசம்ஷன்ஸை தான் வந்து, அசம்ஷன்ஸ்ன்றதை விட அவரோட ஆர்கியூமெண்ட்ஸை தான் வந்து இங்கே நான் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த கார்டன்ஸ் மாடலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிவிடெண்ட்டை பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரே தவிர கேபிட்டல் அப்ரிசியேஷன் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணலை. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாக டிவிடெண்ட்டை வந்து அந்த கரண்ட் இயர்லேயே வந்து ரிசீவ் பண்ணிடணும் அப்படின்னு தான் எய்ம் பண்ணுவாங்க. ரீடைன்டு ஏர்னிங்ஸாக கொடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் விருப்பப்பட மாட்டாங்க. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஷுட் இன்க்ரீஸ் இயர் பை இயர் அப்படின்றது தான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக கார்டன் வந்து இங்கே வச்சுருக்காரு. ஓகே, இந்த கார்டன் மாடலை வந்து இன்னும் உங்களுக்கு 2 சென்டென்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரிஸ்க் அவர்ஸ். அதாவது அவர் சொன்னார் இல்லைங்களா, உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கரண்ட்லேயே டிவிடெண்ட் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரீடைன்டு ஏர்னிங்ஸாக கொடுக்கணுன்னு விருப்பப்படலை. இதெல்லாம் ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து மோர் ரிஸ்க் அவர்ஸ்னால் ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்க இன்வெஸ்டர்ஸ் ஓன்ட் பி ரெடி. இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன் விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் கேபிட்டல் கெயின் டு பி மோர் ரிஸ்கி. ஓகேங்களா, இப்போ எனக்கு இன்றைக்கி இந்த இயர் கிடைக்க வேண்டிய டிவிடெண்ட் எனக்கு இன்றைக்கே கிடச்சிடுச்சு, என் கையில் கிடச்சிடுச்சுன்னா there is no risk. இப்போ இன்றைக்கி எனக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் அமௌண்ட்டை நான் டிவிடெண்ட்டாக கிளைம் பண்ணிக்காமல், இஃப் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரீடைன்டு ஏர்னிங்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் க்ரோத்துக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு கேரண்டி கிடையாது ரீஇன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும், நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணிவிடுவாங்க, அதுவும் இந்த இயர் வந்த ப்ராஃபிட்டை விட நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்றதுக்கு அஷூரன்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக அதில் ரிஸ்க் இருக்குது, ஈவன் லாஸ் கூட வரலாம். இன்றைக்கே அந்த டிவிடெண்ட்டை நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு ப்ராஃபிட், நான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணேன்னா வெதர் எனக்கு ப்ராஃபிட்டும் வரலாம் இல்லை லாஸும் வரலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ரிஸ்க்கை தவிர்க்க தான் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் நினைப்பாங்களே தவிர ரிஸ்க்கை ஏற்றுக்கிறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாக விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்றத தான் வந்து இந்த கார்டன்ஸ் மாடல் ஆர்கியூ பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவரோட அசம்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து கார்டன் ஃப்ரேம் பண்ண அசம்ஷன்ஸ். பேஸ்ட் ஆன் திஸ் அசம்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நோ எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங் இஸ் அவைலபிள். எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங்னா என்ன, லாங் டேர்ம் டெப்ட் இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலியமாக அவங்க ரைஸ் பண்ண மாட்டாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க,
ஒன்லி ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் மூலியமாக இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட் அசம்ஷன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவர் வந்து ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ், இங்கே ரீட்டைன்டு ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் முன்னாடி ஆர்குமெண்ட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிவிடெண்ட்டை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸே ஆர்கனைசேஷன் கிட்டே இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லா வியூவர்ஸ்க்கும் வரும். அதாவது கார்டன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க, டிவிடெண்ட்டாக வர ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்டாக கிளைம் பண்ணிடணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர ரீட்டைன்டு ஏர்னிங்ஸாக கொடுக்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் ஆர்கியூமெண்ட்டாக வச்சாரே தவிர ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் ஆர்கனைசேஷன் பண்ணவே மாட்டாங்க, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்டே இருக்கவே இருக்காது அப்படின்னுலாம் அவர் வந்து ஆர்கியூ பண்ணல. ஓகே, அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஃபினான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ரிசர்வில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து ஃபினான்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் அசம்ஷனாக வைக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் தி ஃபர்ம் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது அப்படின்றது தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டென்ஷன் ரேஷியோவை பி அப்படின்ற டேர்மில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ரிட்டென்ஷன் ரேஷியோ வில் ஆல்சோ பி கான்ஸ்டன்ட். பியும் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. Thus the growth rate of the firm G is equal to BR. நீங்கள் growth rate of the firm கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, B, that is retention ratio into R, internal rate of return. ஓகேங்களா, நீங்கள் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னையும் ரிட்டென்ஷன் ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு growth rate of the firm கிடச்சிரும். அப்படி கிடைக்கிற அந்த growth ரேட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாக அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கும் அப்படின்றது தான் வந்து தேர்ட் அசம்ஷன். ஃபோர்த் அசம்ஷன் என்ன அப்படின்னா, the cost of capital of the firm remains constant and it is greater than the growth rate. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்போவுமே growth ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும், இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும் அப்படின்றத தான் சொல்கிறாரு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் கேஇ இல்லை கேன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ். அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இட் வில் பி கிரேட்டர் தேன் தி growth ரேட் ஆஃப் தி ஃபர்ம். growth ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த growth ரேட்டை விட எப்போவுமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் ஃபோர்த் அசம்ஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா, த ஃபர்ம் ஹேஸ் பர்பெக்சுவல் லைஃப். ஃபர்ம் வந்து எப்போவுமே லாங் ரன்னில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்ருக்கும், ஷார்ட்டர் பீரியட் கிடையாது அப்படின்றது வந்து ஃபிஃப்த் அசம்ஷன். அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இவரை பொறுத்த வரைக்கும் டேக்ஸஸ் அப்படின்ற கான்செப்டே அவர் பேசல. டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கார்டன்ஸ் மாடலில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், these are the implications of Gordon model and based on the implications only we will solve the problems, right? First one என்ன அப்படின்னா, when R is greater than K. R அப்படின்றது வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், K அப்படின்றது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு செஷன் 4ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் செஷன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா எப்படி பண்ணுவாங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ என்ன ஆகும்னா, த ப்ரைஸ் பர் ஷேர் இன்க்ரீசஸ். அந்த ஆர்கனைசேஷனோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ டு பி டிக்ரீஸ்ட். உங்களோட ப்ரைஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன் என்ன டெசிஷன் எடுக்கணும்னா, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை டிக்ரீஸ் பண்ணணும், அதாவது குறைக்கணும். ஏன் குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், அதாவது உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உங்களோட கம்பெனிக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் க்ரோத் ஆகிட்ருக்கீங்க, அந்த சர்டைன் மார்க்கெட்டில் நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் க்ரோயிங் ஃபர்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ரோயிங் ஃபர்மாக இருக்கிறவங்க வர ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் ஷேர் ஹோல்டர்ஸையும் வந்து
ஃபுல்லாக வந்து லெஃப்ட் ஓவர் பண்ணிடக்கூடாது, வெளியில் மூவ் அவுட் ஆக விடக்கூடாதுன்ற சுச்சுவேஷனில் க்ரோயிங் ஃபர்ம்ஸ் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, they should pay lower dividend and retain the major part of the profit as retained earnings. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் க்ரோயிங் ஃபர்மாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இல்லைனா வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா வேறு இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்த ப்ராஃபிட்டை ஃபுல் அமௌண்ட்டையும் டிவிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ won't have a fund in your hands to expand your business. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் திரும்ப ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆஸ் அ growing firm you should issue lower dividend to your shareholders and retain major part of the profit as retained earnings. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன். இதுதான் இம்ப்ளிகேஷனில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, the firm should issue lower dividend and retain the maximum profit as retained earnings அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் டெசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த டிவிடெண்ட் டெசிஷன், அதாவது லோயர் டிவிடெண்ட் தான் இஷ்யூ பண்ணணும், மேஜர் பார்ட்டை வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸாக மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ டிவிடெண்ட் டெசிஷன் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கார்டன் மாடலில் அவர் சொன்ன பேஸ் லைன். டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் கண்டிப்பாக வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த ஃபர்ம் எடுக்கிற டெசிஷன் லோயர் டிவிடெண்ட் ஹையர் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எடுக்கிற டெசிஷன் தான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இன்க்ரீஸ்டாகவே இருக்கணும், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகணும் க்ரோயிங் ஃபர்ம்ஸ்க்கு அப்படின்னா அவங்க லோயர் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணணும், ரீடைன்ட் ஏர்னிங்ஸை அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன். செகண்ட் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, R is equal to K, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதில் என்ன அப்படின்னா, the price per share remains unchanged. price of the share வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட் தி டிவிடெண்ட் பாலிசி. ஸோ இந்த சுச்சுவேஷன், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் சேமாக இருக்கும்போது டிவிடெண்ட் பாலிசியில் எந்த விதமான சேஞ்சஸுமே வராது. ஓகேங்களா? இது எப்போ எந்த டைப் ஆஃப் ஃபர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நார்மல் ஃபர்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. க்ரோயிங் ஃபர்ம்ஸ், நார்மல் ஃபர்ம்ஸ் அண்ட் டிக்ளைனிங் ஃபர்ம்ஸ். டிக்ளைனிங் ஃபர்மை வந்து நம்ம மெச்சூர்டு ஃபர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரோயிங் ஃபர்மை பார்த்துட்டோம். செகண்ட் வந்து நார்மல் ஃபர்ம். இந்த நார்மல் ஃபர்ம் என்ன அப்படின்னா, நார்மல் ஃபர்மில் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் சேமாக இருக்கும். அந்த சுச்சுவேஷன்னால டிவிடெண்ட் பாலிசி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்து செகண்ட் இம்ப்ளிகேஷன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, when R is less than K, that is internal rate of return is less than cost of capital. இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, the price per share increases as dividend payout ratio also increases. இந்த சுச்சுவேஷனை எந்த ஃபர்ம்ஸ்லாம் வந்து மெட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிக்ளைனிங் ஃபர்ம் ஆர் மெச்சூர்டு ஃபர்ம். அதாவது மார்க்கெட்டில் டிக்ளைன் ஆகிட்டுருக்கிற ஃபர்ம்ஸ் இல்லைன்னா மெச்சூர்டு ஸ்டேஜ், அதாவது மெச்சூரிட்டி ஸ்டேஜை அட்டைன் பண்ண ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ்டு மோட்லேயே வச்சுருக்கிறதுக்கு அவங்க அட்டைன் பண்ணுற என்டையர் ப்ராஃபிட் 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கொடுத்தே ஆகணும். அப்படி அவங்க 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்கக்கிட்டேயே வந்து ரீட்டைன் ஆவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபர்மில் க்ரோத்தே கிடையாது. ஸோ க்ரோத்தே இல்லாத ஃபர்மில் ஷேர் ஹோல்டர்ஸ் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபர்ம் ஏர்ன் பண்ணுற என்டையர் ப்ராஃபிட்டையுமே அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டாக 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவில் இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாமல் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு டிக்ளைனிங் ஃபர்ம் அப்படின்னா உங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கிற டிவிடெண்ட் டெசிஷன்
வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து கார்டன் அவரோட இம்ப்ளிகேஷன்ஸில் சொல்லியிருக்காரு. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்டன் மாடலோட ஃபார்முலா பார்க்கலாம். 2 ஃபார்முலா இருக்குது, இது ரெண்டுமே சேம் தான், பட் நீங்கள் இந்த 2 ஃபார்முலாவில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். P is equal to E into 1 minus B divided by KE minus BR. ஓகே, இதில் E அப்படின்றது earnings per share, B அப்படின்றது retention ratio, KEன்றது cost of capital and BR அப்படின்றது growth rate. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P நாட் இஸ் ஈக்குவல் டு D1 divided by KE minus G. இந்த D1 நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா D0 into 1 plus G divided by KE minus G. ஓகே, D0 அப்படின்றது என்னன்னா dividend per share, D1 அப்படின்றது expected dividend at the end of the year. ஓகே, இதுதான் வந்து கார்டன்ஸ் மாடலோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்டன் மாடலில் ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, கார்டன் மாடலில் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். குவெஷனை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கே அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இ ஆஃப் ஏபிசி லிமிடெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு வந்து 3 ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும்போது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்ன, 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும்போது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்ன, இல்லை 10% ரிட்டர்ன் இருக்கும்போது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நமக்கு 12% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 10 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஷேர்ஸ் யூஸிங் கார்டன் மாடல் அஸ்யூமிங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்டன் மாடலை வச்சு உங்களை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டிபி ரேஷியோ அப்படின்றது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இதுதான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, இல்லை டிவிடெண்ட்னு உங்களுக்கு குவெஷனில் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் ரேஷியோ இல்லை டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, டிபி ரேஷியோ எது கொடுத்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிபி அப்படின்றது டிவிடெண்ட் பே அவுட். ஓகேங்களா, 3 சுச்சுவேஷன் நமக்கு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பே அவுட் வந்து 100% இருக்கும்போது, 80% இருக்கும்போது அண்ட் 40% இருக்கும்போது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்ன, இல்லைன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த குவெஷனில் ரிட்டன்ஷன் ரேஷியோ, அதாவது பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பட் எல்லா சம்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. இந்த ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் பாருங்கள், 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா ரிட்டன்ஷன் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன இருக்கும், திரும்ப அவங்க கையில் ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. ஸோ 0, அதுதான் ரிட்டன்ஷன். 100% இருக்கும்போது ரிட்டன்ஷன் ரேஷியோ வந்து 0. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இதுவே அவங்க 80% இஷ்யூ பண்ணும்போது அவங்கக்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 20% இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ரிட்டன்ஷன் ரேஷியோ 80% நீங்கள் டிவிடெண்ட் பே பண்ணும்போது. ஓகேங்களா, அதுவே நீங்கள் 40% டிவிடெண்ட் பே பண்ணும்போது உங்களோட ரிட்டன்ஷன் ரேஷியோ என்ன அப்படின்னா 60%. அதாவது ரிமைனிங் என்ன, டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் உங்களுடைய ரிட்டன்ஷன் ரேஷியோ. இந்த சம்மில் ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. கொடுக்கல அப்படின்னாலும் நீங்களாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ரிட்டன்ஷன் ரேஷியோவை. அதாவது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, இப்போ இங்கே 100% கொடுத்ததுனால இங்கே 0, இங்கே 80% கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 20% இருக்கும், அதுதான் ரிட்டன்ஷன் ரேஷியோ. 40% கொடுக்குறாங்கன்னா ரிமைனிங் வந்து 60% இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து சம் சால்வ் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டேன். E into 1 minus B divided by KE minus BR அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து குவெஷனில் 3 இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தட் இஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 3 ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. நான் 3த்துக்கும் தனித்தனியாகவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வேல்யூஸ் கொடுக்கலாம். நான் ஒரே டேப்லெட் காலமில் சால்வ் பண்ணிட்டா ஈஸியாக முடியுன்றதுக்காக நான் ஒரே டேபிள்லேயே ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். R is equal to 15% அப்படின்னு ஒரு காலம் யூஸ் பண்ணுறேன். R is equal to 12% and R is equal to 10%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு 3 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. when dividend payout ratio is 100%, when dividend payout ratio is 80% and when dividend payout ratio is 40%. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து when dividend payout ratio is
100%. ஓகேங்களா? 100% அப்படின்னு போட்டுட்டு கீழே ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு ஈயோட வேல்யூ தெரியும், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். கொஷினில் நமக்கு 10ன்னு கொடுத்துருந்தாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிட்டன்ஷன் ரேஷியோ. ரிட்டன்ஷன் ரேஷியோ 0. 100% டிவிடெண்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணும்போது உங்களோட பியோட வேல்யூ 0. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு கொஷனில் 12% கொடுத்துருந்தாங்க. நான் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணேன்னா 0.12 மைனஸ் பியோட வேல்யூ 0. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர் தட் இஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. இதையும் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு ருபீஸ் 83.33 அப்படின்றது எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், ஒரு ஷேருடைய வேல்யூ. ஓகேங்களா? எப்போ நான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 100 அப்படின்னு நான் இஷ்யூ பண்ணும்போது, 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஷ்யூ பண்ணும்போது என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 83.33. இதே ப்ரொசீஜரை நான் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும்போதும் நான் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா சேம் ஆன்சர் தான் வருது, 83.33. நெக்ஸ்ட் ஆர் வந்து 10% இருக்கும்போதும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 83.33 சேம் ஆன்சர் தான் கிடைக்கிது. ஸோ நான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 100% இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எந்த பர்சன்டேஜ் வச்சாலும் என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அப்படி இல்லைன்னா என்னோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து when dividend payout ratio is 80% அப்படின்னு வரும்போது சேம் ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 10 நமக்கு அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 10 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் பி, அதாவது இந்த சம்மில் பி வந்து நமக்கு 0ன்னு இருக்கும். இதில் நமக்கு ரிட்டென்ஷன் ரேஷியோ பியோட வேல்யூ வந்து 20%. ஸோ 0.20 டிவைடட் பை ஃபார்முலாவில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ருபீஸ் 88.89. ஓகே, இதே விஷயத்தை நீங்கள் வந்து 12%லேயும் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ருபீஸ் 83.33. தென் 10% இருக்கும்போது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ருபீஸ் 80 ருபீஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வென் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஸ் 80%. நீங்கள் 80% இஷ்யூ பண்ணும்போது உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அண்ட் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஷ்யூ பண்ணிவிட்டு 80% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பண்ணுறீங்கன்னா உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் இதுதான். அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் when dividend payout ratio is 40%. சேம் திங் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் பி இருக்கிற இடத்துல நம்ம ரிட்டென்ஷன் ரேஷியோவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 40% இருக்குது, நமக்கு அப்போ ரிட்டென்ஷன் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னா 60%. அதை நான் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் ருபீஸ் 133.33. ஓகேங்களா? த சேம் திங் நான் வந்து 12% இருக்கும்போது 40% டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணால் எனக்கு 83.33 கிடைக்குது. 10% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் 40% டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணும்போது 66.67 அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அதாவது வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நம்ம சஜஷன் இல்லை கன்க்ளூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு 3 இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த 3 இம்ப்ளிகேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் படி ப்ரைஸ் பர் ஷேர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டிவிடெண்ட் ரேஷியோவை குறைக்க தான் உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. அதை நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம். ஓகேங்களா?
இங்கே பாருங்கள், இங்கே வந்து 100% இருக்கும்போது 83 இருந்திருக்கு. 80% நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்கும்போது 88 ஆகுது. 40% டிவிடெண்ட் கொடுக்கும்போது உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் என்ன ஆகுதுன்னா 133.33 அப்படின்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் டிவிடெண்ட்டை டிவிடெண்ட் ரேஷியோவை குறைக்க வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கார்டன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து when R is equal to K, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் சேமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் பர் ஷேரில் சேஞ்சஸே இருக்காது. உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் பாலிசி அஃபெக்டும் ஆகாது அப்படின்னு வந்து கார்டன் சொல்லியிருந்தார் இம்ப்ளிகேஷனில். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%, நமக்கு கொஷனில் கொடுத்துருக்குற காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் 12%. இந்த சுச்சுவேஷனில் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ நீங்கள் 100% கொடுத்தாலும் சரி, 80% கொடுத்தாலும் சரி, 40% கொடுத்தாலும் சரி, உங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக தான் இருக்குது. 83 and 83. there is no change. ஸோ அப்போ கார்டன் சொன்னது செகண்ட் சொன்ன இம்ப்ளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து when R is less than K, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் லெஸ் தேன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12%. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் 100% டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணும்போது உங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் என்னவாக இருக்கும்னா 83.33 அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து 100% இஷ்யூ பண்ணாமல் 80% இஷ்யூ பண்ணுறீங்கன்னா உங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் ₹80 குறைஞ்சிரும். அதுவும் நீங்கள் 40% இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 66 குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ கார்டனோட இம்ப்ளிகேஷன் கரெக்ட். கார்டன் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து மெச்சூர்டு ஃபர்ம் இல்லைனா இந்த சுச்சுவேஷன் உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஷ்யூ பண்ணால் மட்டும்தான் உங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவர் இம்ப்ளிகேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இது எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லா விஷயமுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃபர்ம்ஸ் வந்து when R is less than K, firm வந்து 100% dividend payout ரேஷியோவை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக கார்டன் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா the value of the firm will get affected by the dividend policy இல்லை dividend decisions. இங்கே அவங்க எடுக்கிற டிவிடெண்ட் டெசிஷன்ஸை வச்சு தான் அந்த வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றது டிசைட் ஆகும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணது கரெக்ட் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே நல்லா பாருங்கள், இங்கே டிவிடெண்ட் ரேஷியோ வந்து 100% அப்படின்னு இஷ்யூ பண்ணுறாங்க. நமக்கு கம்பேரிசனே வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு தான். ஓகேங்களா? அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் ரேட் ஆஃப் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணும்போது தான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வேல்யூ ஆஃப் தி ஃபர்மை டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து இந்த ப்ராப்ளம் இந்த சம் மூலியமாக பை யூஸிங் கார்டன்ஸ் ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சம் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் கார்டன்ஸ் மாடல், அதுதான் வந்து ஃபைனலாக நான் வந்து இந்த செஷனில் இந்த கிரிட்டிசிசம்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரிட்டிசிசம்ஸ் அவர் கார்டன் வந்து கொடுத்த அசம்ஷனில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் இல்லை என்னென்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்டன் என்ன சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் அப்படின்னா there is no debt or equity finance used by the firm. ஃபர்ம் வந்து டெப்டோ இல்லை ஈக்விட்டி ஃபினான்ஸ் மூலியமாக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணவே மாட்டாங்க, ஃபினான்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்டையராக வந்து அவங்க ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக தான் வந்து அவங்க
ஃபேமையே வந்து ரன் பண்ணிப்பாங்க. ஃபினான்ஸ் வந்து அவங்க ரீட்டைன்டு ஏர்னிங்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? அது ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் கிடையாது அண்ட் அது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷனில் இல்லை. ஸோ அது ஒரு கிரிட்டிசிசம். செகண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது அப்படின்னு ஒரு அசம்ஷன் சொல்லியிருந்தாரு. அதுவும் அக்செப்டபிள், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் கிடையாது. ஓகே, அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தேர் இஸ் நோ டேக்ஸ் பெய்ட் பை தி ஃபர்ம். அவர் டேக்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து அவர் பேசவே இல்லை. டேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இந்த டேக்ஸ் பே பண்ணாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க. டேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் பேசவே இல்லை. டேக்ஸ் இல்லை, அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? அந்த அசம்ஷனும் வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கார்டன் மாடலோட கிரிட்டிசிசம்ஸ். ஓகே, இந்த செஷனில் வந்து கார்டன் மாடல்னால் என்ன அண்ட் கார்டன் மாடலோட அசம்ஷன்ஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார்முலா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு எம்எம் அப்ரோச், அதாவது இர்ரிலவன்ஸ் தியரியில் இருக்கிற எம்எம் அப்ரோச் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.